இன்னைக்கு நம்ம வந்து என்எஸ்கே தங்கமயிலுக்கு செங்கல்பட்டு ஷோரூம்ல இருக்கோம். சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இந்த அளவுக்கு லைட் வெயிட்ல வேஸ்டேஜும் கம்மியா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்ஸ் நம்ம ஓன் ஃபேக்டரியில பண்றோம். ப்ரோசஸிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். நம்ம ஒர்க் கூட நல்லா டீப் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் சொல்றதோட நீங்க டைரக்டாவே பார்க்கலாம். அவர் சொன்ன மாதிரியே ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. அதுவும் ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸை தாண்டி அந்த கோல்டு ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது செம்ம ஸ்டன்னிங்காக இருந்ததுங்க. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு பார் எடுத்து ஒரு ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ கிராம் அந்த கால்குலேட் பண்ணுறது, அதோட பியூரிட்டி செக் பண்ணுறது, அதுக்கான பீட்ஸு என்ன மாதிரியான அந்த தேவையெல்லாம் வேணுன்றதை எடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு உருக்கி அதை ஷீட் மேக் பண்ணி அந்த ஒரு அச்சுலையுமே வந்து அந்த டிசைன்ஸை வந்து கொண்டு வந்து ஆர்னமெண்ட்டை கொண்டு வரல. ஒரு ஜுவல்லரியை மேக் பண்ணுறதுல எவ்வளோ இருக்குது, அதில் பஃபரிங் பண்ணும்போது எவ்வளோ கோல்டு வந்து ஆகுதுன்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 டே ஆச்சு. அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடு ஒரு ஜுவல்லரிலையுமே இருக்குது. எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி டீட்டெயிலிங்கான இவங்களோட ஸ்பெஷலான டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஜுவல்லரியுமே மேக் பண்ணுறாங்க. ஜுவல்லரிஸில் ஆக்சுவலாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு வெரைட்டிக்குமே ஒரு விதமான மேக்கிங்குமே கூட மாறும். இவங்க கிட்ட லைட் வெயிட்டில் கொண்டு வரதுக்கு காரணமே வந்து இவங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரியில் இவங்க பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான மெத்தட் தான். அதே மாதிரி வந்து இவங்களோட ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபைனல் டச் பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.